அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இஃப்தார் பார்ட்டி மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் ஷுகருக்கு நண்டு பெப்பர் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மெனு பார்க்கலாம். சிக்கன் மினி பீஸா, சிக்கன் ஃபஜிட்டா பிரெட், கிரேப் ஜூஸ், அதுக்கப்புறம் மஸ்க் மெலான் ஜூஸ் போட்டிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு ஃபஜிட்டா பிரெட்டோடைய பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஈஸ்ட், சுகர், சால்ட் எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். 50 ml வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து லைட்டாக எப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாதி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் சேர்த்துக்கோங்க. 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் பீஸா பேஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட இஃப்தார் பார்ட்டி ஒரு வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி நிறைய பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேஸ் வெளியில் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 80 100 ml வார்ம் வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கையில் வந்து பிசுப்பாக ஒட்டணும். ரொம்ப பிசுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மைதா மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 30 minutes அளவுக்கு நம்ம அப்படியே ஊற விட போகிறோம். ஈஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகட்டும். மேலே வந்து லைட்டாக ஆயில் கோட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாத், அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நல்லா டைட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்த ரெசிபிக்கான பேஸ் ரெடி பண்ண போகிறோம். பீஸாக்கான பேஸ் மாவு ரெடி பண்ணலாம். பால் வெதுவெதுப்பாக 1/2 கப் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் மட்டும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1/2 கப் எண்ணெய், ஒரு முட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 3 கப் மைதா மாவு இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணுறதுனால மாவு எப்போவுமே ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. எப்போல்லாம் ஈஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாவோடைய பதம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஃபார்மேஷன் நல்லா ஆகிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போதோ இல்லை ஓவனில் வந்து பேக் பண்ண போதோ நல்லா புஷ்ஷுன்ட்டு சாஃப்டாக வரும் நமக்கு அந்த பண்ணலாம். ஸோ ஃபஜிட்டா பிரெட்கான பேஸ் வந்து ஒரு 30 minutes ஊற வைக்கலாம். அண்ட் ஜூஸ் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். இஃப்தார்னாலே கண்டிப்பாக சில்லுன்ட்டு ஒரு சுகரியான ஜூஸ் இருக்கும். ஒன்று லெமன் ஜூஸ் இருக்கும், இல்லைனா ரோஸ் மில்க் இருக்கும். இதுதான் நார்மலாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் அதே தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தான் திராட்சை வாங்கியிருக்கேன். 1 kg எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி செப்பரேட் பண்ணியாச்சு. இது ஒரு ஃபுட் ப்ராசஸர் ஜூஸர் இல்லைனா வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோடில் தான் இதை அரைக்கணும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 கிலோ திராட்சைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து போதுமானது. இதில் நிறைய சுகர் கண்டென்ட்டும் இருக்கும். வாட்டர் இப்போ எதுவுமே ஆட் பண்ணலை. பல்ஸ் மோடில் அரைக்கிறேன். அப்போ தான் வெதை செப்பரேட்டாக அண்ட் இந்த பல்ப் ஜூஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் நார்மல் மோடில் அரைச்சிங்கன்னா விதையும் கூட சேர்ந்து அரைச்சி நமக்கு கசப்பு தட்ட ஆரம்பிச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன். இதை வந்து அப்படியே கண்டிப்பாக குடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் இருக்க துப்பியெல்லாம் செப்பரேட்டாக ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அது கூட 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இந்த துப்பியை வந்து லைட்டாக ஸ்பூன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி திருப்பி வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஜூஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கூடவே லைட்டாக கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஸ் க்யூப் வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஜிட்டா பிரெட்க்கு சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 8 பூண்டு பல்ல ஃபைனலாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 350 கிராம் சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சால்ட், பெப்பர் அண்ட் பெரி மசாலா, ஆரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் 10 minutes அளவுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ சிம்மில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடலாம். அடுத்ததுக்கு மினி சிக்கன் பீஸாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 8 பூண்டு போல் ஃபைனலாக சாப் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்த பிறகு பொன்னிறமாக ஆன பிறகு 1 inch இஞ்சியை ஃபைனலாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 350 கிராம் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கபாப் மசாலா, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். 50 ml வாட்டர் ஆட் பண்ணி இதை ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். மீன்வைல் நம்மளோட அல்ஃப்ரெடோ சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கொதித்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் வரட்டும். இதுலேயே வந்து கேப்சிகம் 1/2 கட்டோரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நம்மளுடைய ஃபஜிட்டா பிரெட்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பீஸாக்கான ஸ்டஃபிங்குமே ரெடி ஆகிடுச்சு. வாட்டர் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். ஃபஜிட்டா பிரெட்கான பேஸ் மாவு இது சூப்பராக டபுளாக ரைஸ் ஆகியிருக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டா இல்லைனா கையில் வந்து பிசுப்பாக மாவு ஓட்ட ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம செப்பரேட்டாக போர்ஷன்ஸ் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டி போர்ஷன்ஸாக வந்து நான் செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாமே வந்து எடுத்து டக் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பிளேட் ஆர் பேஸில் வந்து வைங்க. பேஸ் கீழே வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes அளவுக்கு இது ஒரு கிளாத்தில் கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ண விடலாம்.
அது நல்லா ஊறட்டும். இப்போ வந்து பீஸா பேஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாவுமே ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து குட்டி குட்டி போர்ஷன்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா டக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பார்ச்மெண்ட் ஷீட்டில் வந்து நான் வைக்கிறேன். இது ஒரு பவுல் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ உள்ளே நல்லா வந்து குழியாக இருக்கணும். ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வைக்க போகிறோம். சைடு சுற்றி வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ பார்க்க வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணலாம். சென்டரில் வந்து ஸ்டஃபிங்கை வைக்கிறேன். இதில் இன்கேஸ் எனக்கு மினி பீஸா வேணாம், எனக்கு வந்து டைம் வந்து நிறைய சேவ் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட் வச்சுட்டு பெருசாக பேஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து சுற்றின மாதிரி காம்பவுண்ட் வால் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கை நல்லா உள்ளே வச்சுக்கலாம். கூடவே வந்து எக் வாஷை வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். இந்த எக் வாஷ் எதுக்கு போடுறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். பார்க்க வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக்காக இந்த காம்பவுண்ட் வால்னு சொன்னோம் தெரியுமா, அந்த இடத்துல சுற்றினாப்பில் வந்து நம்ம இந்த எல்லை வந்து தூவி விடலாம். மேலே மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் அளவுக்கு நான் இப்போ குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகிறதுனால அந்த கீழே இருக்க கிளாஸ் பிளேட் மேலேயே பார்ச்மெண்ட் ஷீட் வச்சுட்டு நான் வந்து பீஸா வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ட்ரே வச்சுட்டு இன்னும் ஒரு பிளாக் கலர் ட்ரே பீஸா வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா பேக் ஆகட்டும். இப்போ வந்து ஃபஜிட்டா பிரெட்கான ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபஜிட்டா பிரெட், ஆனால் இது பார்க்க வந்து பன்னு மாதிரி தான் இருக்கும். ஸோ பன்னு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாவு வந்து நீங்கள் போர்ஷன் பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பார்க்க நல்லா பன்னு மாதிரி இருக்கணும், பன்னு சைஸில் வேணுன்றதுக்காக இந்த அளவுக்கு எடுத்து லைட்டாக வந்து தட்டி விட்டுருக்கேன். கீழே பேஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மாவு தட்டி விட்ட பிறகு மொசரல்லா சீஸ், அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அல்ஃப்ரெடோ சிக்கனை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக டக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அலக்காக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன். இதை வந்து ஆக்சுவலி நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு ஓவனில் வந்து பீஸா வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இஃப்தாருக்கு வந்து நமக்கு டைம் வந்து டிலே ஆகும். பிகாஸ் எனக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் வராங்க. ஸோ ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி கேதர் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 4 to 4 மினிட்ஸ் அளவுக்கு எனக்கு ஆச்சு ஃப்ரை ஆகிறதுக்கு. மீன்வேல் நம்மளுடைய பீஸாவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீழே சைடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு அப்படியே வந்து அழகாக டேர்ன் பண்ணி போடுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் நகர்ந்து போகலாம். உங்களுக்கு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணதாக இருந்தால் ஃப்ரை பண்ணும் போது தயவு செஞ்சு பக்கத்துலேயே நில்லுங்க. பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. பீஸாவுடைய ப்ரெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த சீஸி ப்ளஸ் அந்த சிக்கன் அந்த வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது. மீன்வேல் நம்மளுடைய ஃபஜிட்டா ப்ரெட்டுமே சூப்பர் சாஃப்டாக வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். மேலே நல்லா லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பயங்கர சாஃப்டாக இருக்குது. சீஸெல்லாம் வச்சு பார்க்கவே செம்மையாக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ ஒரு 6 o'clock இருக்கும். மஸ்க்மெலோ நான் வாங்கியிருக்கேன். வாங்க போதே வந்து கையிலேயே மேஷ் பண்ணுற அளவுக்கு பழமாக கேட்டு வாங்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பழத்தை வந்து பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி மற்ற வச்சு லைட்டாக நீங்கள் மேஷ் பண்ணாலே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இது கூடவே வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன். அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு சூப்பரான கிருணி பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கிரேப் ஜூஸுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் பசங்க யாருமே இந்த மஸ்க்மெலன் ஜூஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்து நான் மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன்வேல் நம்மளோட ஜூஸஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இஃப்தாருக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அண்ட் ஷுகருக்கு வந்து நண்டு பெப்பர் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி எனக்கு மீன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. கடைக்கு போய் பார்த்தா டைகர் ப்ரான் அண்ட் ஜியான் கிராப் இருந்துச்சு. ஸோ 1 கிலோன்னு ரெண்டுமே வாங்கியிருக்கேன். இந்த கிராப்பை பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது. 1 கிலோவுக்கு வெறும் 3 கிராப் தான் நின்று இருக்குது எனக்கு. நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு குயிக்காக மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு, பட்டை அண்ட் லவங்கம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி அண்ட் கொத்தமல்லி லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் பொடி அண்ட் மல்லிப்பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நண்டை வந்து அப்படியே போட்டு லைட்டாக வந்து பெரட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பரான நண்டு பெப்பர் மசாலா ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷாக வந்து கீரை கடைஞ்சி சாம்பார் இல்லைனா தக்காளி ரசம் வச்சு ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். அவ்வளோதான், குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த சதை வந்து நிறையவே இருந்துச்சு. இந்த அளவுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி சாப்பிட்றது. இந்த அளவுக்கு பெருசான நண்டை நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஸோ அன்றைக்கி கண்ணில் மாட்டி லக்கியாக வந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் டைகர் ப்ரானில் வந்து டைனமைட் ப்ரான் இல்லைனா வந்து ரோல் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை வச்சு பண்ணோம்ல, அது பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன வந்து டைகர் ப்ரானில் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.